விஜய் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா வந்து பார்த்துட்டே இருக்காரு. கிருஷ்ணா எங்கேயோ வெளியே போகிற மாதிரி இருக்குது. விஜயும் பின்னாடியே போகிறாரு. கிருஷ்ணா வந்து கரெக்டாக ராகவ் வந்து மீட் பண்ணுறாரு. ராகவ் கிட்ட கிருஷ்ணா வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு வந்து ராகவ் கேட்டோன்னே, அவ்வளோதான் நம்ம மாட்டினோம். இதுக்கப்புறமா வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ நான் என்னோட வந்து ஒரிஜினல் இல்லாமல் டூப்ளிகேட் நீங்கள் கொடுத்த அந்த வந்து ஜெராக்ஸ் காப்பியை நான் கொடுத்துருக்கேன். அது அவ்வளோதான். அது ஒரிஜினல் இல்லைன்னு கண்டுபிடிச்சா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னோடனே, சரி கண்டுபிடிக்கும் போது பார்த்துக்கலாம். அதெல்லாம் எப்படி பார்த்துக்க முடியும்? நீங்கள் சொல்லி தானே நான் வந்து நாங்கள் நடிக்க போனேன். உண்மையிலே நான் வந்து அந்த சந்தானத்தோட பையனை நான் இல்லை எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? உங்களை நம்பி தான் நான் போனேன். ஒரு வேளை ஃபோர்ஜரி கேஸ் ஏதாவது போட்டு எங்கள் மேலே உள்ள தள்ளிட்டேன், என்ன பண்ணுறது? உங்களுக்காக நான் பண்ண போய் கடைசியில் நான் மாட்டிப்பேன் போட்டிருக்கேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இங்கே பாரு, எனக்காக தானே நீ இவ்வளவும் பண்ணிகிட்ருக்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். என் அப்பாவும் நானும் பக்காவாக பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஒன்றுமே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான். எப்படியாவது விஜயோட ஆஃபீஸை வந்து ஒரு வழி பண்ணிவிட்டு, அவனோட பிஸ்னஸை ஒரு வழி பண்ணிவிட்டு, அவங்க குடும்பத்தை ஒரு வழி பண்ணிடணும். விஜய் தான் அவங்க குடும்பத்துக்கு தூணாக இருக்கான். விஜய் வந்து சரிஞ்சிட்டானா அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை பார்த்துக்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஒரு வழியாகி இந்த நடுரோட்டில் தான் நிற்கணும் அந்த குடும்பமே. அதுக்கப்புறம் காவேரியோட குடும்பம் நடுரோட்டில் நின்றுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. விஜய் அழிச்சாவே காவேரியோட குடும்பம் நடுரோட்டில் தான் நிற்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆறுதல் இருக்குது? எங்களுக்கு இது போதும். எப்போ அவன் என்னை தூக்குனானோ அப்போவே முடிவு பண்ணுறோம் நாங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதான் என் அப்பா சூப்பராக பிளான் போட்டிருக்காரு. உங்களை அமிச்சதுக்கும் அதான் காரணம். அதனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரிஜினலாக இருக்கணும், அவ்வளோதானே. பார்த்துக்கலாம். அது எதாவது சொன்னானோ வேறு எதாவது பண்ணலாம். என் அப்பா நல்லா பிளான் போடுவார், எல்லாமே பக்கா, உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக விஜய் வந்து அப்படியே வெளியே வந்து வராரு. பார்த்தோன்னா எல்லாத்தையும் விஜய் கேட்டுறாரு. உங்களை அப்படி சொல்லிட்டு வந்து பல சாமாடி கொடுக்குறாரு. 2 பேரும் வச்சு வாங்குறாரு. அடுத்து அவங்க 2 பேருமே விஜயை தள்ளி விட்டுட்டு ஓடி போகிறாங்க. விஜய் பின்னாடியே துரத்தின்னு வராரு. தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. கரெக்டாக வந்து இவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து அம்மாக்கும் அவங்க தங்கச்சிக்கும் சொல்லிடுறாரு, நான் மாட்டிக்கினேன். விஜய் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. அதனால் உடனே வந்து நீங்கள் எல்லோரும் வந்து என்னென்ன பொருள் தேவை அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு, நான் கரெக்டாக வண்டி எடுத்து வந்து முனையில் நிற்கிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி இவர் வண்டி எடுத்து வந்து முனையில் நிற்கிறாரு. அவங்களும் ஏறிடுறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு. விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஒன்றும் புரியலையா நான் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு? நீ எப்படி போவே எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாதாலும் சொல்லிட்டு பலார்னு சாமாடி கொடுக்குறாரு. உள்ளே கூட்டின்னு போயிட்டு அவங்க வீட்டில் கூட்டின்னு போயிட்டு 3 பேருமே வந்து கேட்குறாரு, எவ்வளோ தைரியம் வந்து இந்த மாதிரி வேலை சொல்கிறா, எதுக்குடா எவ்வளோ பண்ண? அவன் சொல்லி தானே எல்லாத்தையும் பண்ணேன், எல்லாத்தையும் கேட்டேன்டா சொல்லிட்டு சாம ஆறாரு. எல்லாக்கிட்டையும் உண்மையை சொல்லலை, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் வந்து எல்லாக்கிட்டையும் வந்து காவேரி குடும்பத்தில் எல்லாக்கிட்டையுமே வந்து உண்மையை சொல்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் நடிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளைய ஒரு வழி பண்ணுவேன், மரியாதை நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே முத்துமலரும் வந்து, எனக்கு மன்னிச்சிடுங்கக்கா, உங்கள் புருஷன் யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் பசுபதி சொல்லி தான் நடிக்க வந்தோம், குடும்பமாக சேர்ந்து நடிக்க வந்தோம். எங்களுக்கு இது வரைக்கும் தான் தெரியும். சின்ன சின்ன வேடை வந்தால் இந்த மாதிரி எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் நடிக்க போவேன். இன்றைக்கி குடும்பத்தோடு நடிக்க சொல்லி அந்த பசுபதி சொன்னார், அதனால தான் நாங்கள் வந்தோம். உண்மையிலே என் பேர் வந்து முத்துமலர் கிடையாது, என் பேர் கிருஷ்ணாவும் கிடையாது, சிந்துவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவர் கூட இருந்தே நிறைய விஷயம் உங்கள் வீட்டுக்கார் பண்ணதெல்லாம் சொல்லி எங்ககிட்ட அமுச்சு விட்டார், அதனால தான் நானும் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு. அவள் தாங்கிக்கவே முடியல. சாரதாவில் அடிப்பாவி, என் புருஷன் மேலே இப்படி ஒரு படியை போட்டு அவரை அசிங்கப்படுத்தி என் பிள்ளைங்க முன்னாடி இப்படி பண்ணிட்டியே, நீங்கள்லாம் ஒரு மனுஷியா, நல்லா இருப்பியா, நாசமாக போயிடுவேன், அந்த பசுபதி நல்லா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. எல்லாருமே செமையாக அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே போகிறாங்க அவங்க. அது எல்லாத்தையும் கேட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு, குமரன் ப்ரோ சொல்லி தானே நம்ம எல்லாத்தையும் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது குமரன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிவினை வந்து கண்ணை காட்டுறாரு. நிவின் வந்து கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வராரு. தனியாக கூட்டின்னு வராங்க. டேய் உண்மையை சொல்கிறா, இந்த விஷயத்துக்கும் குமரன் பிரதருக்கும் என்ன சம்மந்தம்? குமரன் பிரதர் எதுக்காக எங்ககிட்ட போய் சொல்லணும்? உண்மையை சொல்லுங்கள், உண்மையிலேயே குமரன் பிரதரை நீங்கள் தானே வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி. அது வந்துங்க இப்போ சொல்ல போகிறே இல்லையா சொல்லிட்டு 4000 கொடுக்குறாங்க. உடனே வந்து ஆனால் சொல்லிடுறேங்க, குமரன் வந்து ராகவ் கஸ்டடியில் தான் இருக்கார், அந்த இடமும் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, அட பாவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து குழப்பம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எக்காரில் கூட தப்பிக்காமல் பார்த்துங்க, இவங்க யாருக்கும் ஃபோனும் பண்ணக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கோ காவேரி, நான் இப்போ வந்துடுறேன், எங்கெங்கே போகிறீங்க, நான் முக்கியமான இடத்துக்கு போய் வந்துடுறேன், நான் வந்து சொல்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் குமரனை தேடி நிவினும் விஜயும் அதுக்கப்புறமா அந்த கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே காவேரி குழப்பம் அடைகிறாங்க, இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு